மாநாடு கூட்டம் அளவு கடந்த கூட்டங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது 2024 தேர்தல் வெற்றின்னு தெரிஞ்சிருச்சுங்க. தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். தளபதி இந்த லேடிஸ்க்கு 2000 ரூபா அடுத்து திரும்ப நம்ம 2.0 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மகளிர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நமக்கு ஒரு உதாரணமுங்க. இப்போ நான் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு சிம்ம சம்பளமாக தளபதி இருக்காருன்னா அதுக்கு ஈடுகளே கிடையாதுங்க. இப்போ பிஜேபி நமக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு நம்ம 1 ரூபா வரி கட்டுறோம்னா 27 காசு தான் கொடுக்குது. ஆனால் அதை கொண்டு இந்த 4.5 வருஷத்தில் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தளபதி கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை வஞ்சிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களுமே தளபதி அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. அது சும்மா அது காமெடிங்க. அது எதிர்கட்சியில் எப்படி எதிர்கட்சியாக வருவாங்க நீங்களே சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த 19 கட்சி கூட்டணியை பார்த்தீங்க அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட 55% நம்மளுடைய ஓட் பேங்க் வருது. எப்படி அவங்க எதிர்கட்சியாக வருவாங்க? மாதம் இப்போ 5000 ரூபா போட்டாங்களேங்க, அந்த திட்டமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லுங்க. மக்கள் மத்தியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அடுத்து ஒரு 5000 ரூபா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையும் போடுறாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொன்ன வாக்குறுதிகள் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. ஒரு 20% வாக்குறுதிகள் மட்டும் கிடப்பில் இருக்குது. அது நிதி பற்றாக்குறையினால் செய்ய முடியல அவங்களால. இன்னமும் இல்லைன்னா அதையும் செஞ்சுருவாங்க அவங்க. இப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய பூத்துலையும் எல்லா லெவல்லையும் கீழ்மட்ட லெவல்லேருந்து திமுகவுடைய ஒவ்வொரு வேலையும் சரியான வேலைகள். எந்த ஒரு ஆளுகளுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எந்த கட்சியிலையும் கிடையாது, எந்த ஒரு இதுலையும் கிடையாது. அதே மாதிரி இளைஞர்களுக்கு முதல்ல படிப்பு, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், அடுத்து எல்லாத்துக்குமே அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளோ ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துருக்குறாங்க. நம்ம இதில் உதயநிதியாக இருக்கட்டும், சரி உதயநிதி சாராக இருக்கட்டும், அன்பில் மகேஷ் சாராக இருக்கட்டும் 2 பேரும் நல்லாவே பண்ணுறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 தொகுதியுமே திமுக கூட்டணி தான் வருமுங்க. வாழ்க திமுக, வளர்க திராவிடம்.